Hi friends, welcome to Sridivya Aari Works. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 5 ரூபாய் செலவில் 1000 ரூபாய் மதிப்புள்ள ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணுவது எப்படி? இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து நிறையா ஆகும். ஆனால் ஆரி ஒர்க்கில் கொஞ்சம் சீப்பாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் தான். மிரர்ஸும் வந்து நீங்கள் ஒரிஜினல் மிரர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கூட வரும். பிளாஸ்டிக் மிரர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 rupees பேக்கெட் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் மிரர் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மிரர் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிரர் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா சும்மா மிரரை வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் லைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா மிரரோட சைடெல்லாம் வந்து தூக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அதை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் போடுறப்ப நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிரர் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறப்பவே நிறைய க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து மிரரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விடுறப்ப அதை சுற்றி உங்களுக்கு வந்து அந்த க்ளூ வர மாதிரி இருந்தால் தான் அந்த மிரர் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை சுற்றி க்ளூ மாதிரி வரணும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த மிரர் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம வந்து காய விட்டணும். காய விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா மிரர் வந்து தனியாக பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதான் செகண்ட் டிப். இப்போ வந்து மிரர் ஒர்க் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து மிரர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஓரலாக வரைஞ்சி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ மிரர் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை சுற்றி 6, அதாவது இந்த அருங்கோணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் போடுற ஸ்டிச் வந்து இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மிரரை ஒட்டி போடணும். ரொம்பையும் ஒட்டியும் போடக்கூடாது, ரொம்பையும் தள்ளியும் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி கிராஸாக நீங்கள் போட்ட ஒவ்வொன்றுக்கும் கிராஸாக அந்த மாதிரி போடணும். போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மிரர் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதான் வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய மிரரை சுற்றி செய்யக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. ஸோ நார்மலாக நம்ம போடக்கூடிய செயின் ஸ்டிச் தான். கொஞ்சம் லாங்காக எடுக்கிறோம். இந்த மாதிரி லாங்காக எடுத்து நான் அதில் காமிச்சேன் இல்லையா எப்படி போடணும்னு, அதே மாதிரி அருங்கோணம் ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே வந்தாச்சு. இப்போது அதுக்கு சென்டரில் இதே மாதிரி எல்லா சைடும் வந்து சென்டரில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிரர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மிரர் ஒர்க் வச்ச ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிரர் ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. அங்கேருந்து அந்த இதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து க்ளூ நிறைய அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மிரர் வந்து கண்டிப்பாக வெளியில் வராது. அதே மாதிரி அதை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து சேஃப் தான் இது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த மிரருக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் வந்து போட போகிறோம். அது மாதிரி இப்போ வந்து தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிரர் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிரருக்கும் இருக்கக்கூடிய கேப், இப்போ நெக்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வந்து ரொம்ப தூரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். தள்ளி தள்ளி வைக்காமல் ஒவ்வொரு மிரருக்கும் அடுத்தடுத்து நீட்டாக வைக்கணும் பக்கத்தில். இங்கே பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே வந்துட்டு திருப்பி அதுக்கு சென்டரில் நம்ம போடுறோம். நான் உங்களுக்கு செகண்ட் டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி. இதுக்கு சென்டர், அப்புறமா அதுக்கு சென்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டர்லேயும் இது பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்லைன் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மிரர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour 2 hour கிட்ட நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மிரர்ஸ் வச்சே நம்மளால் வந்து கிராண்டான டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும்.
இப்போ அடுத்த சைஸ் வந்து மிரர் வந்து அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து மிரர் ஒர்க் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வேயில் வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கும் அப்புறம் நெக் போர்ஷனுக்கும் வந்து சிம்பிளாக ஒரு லைன் மாதிரி மட்டும் கொடுத்துட்டு கூட விடலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் போர்ஷனில் வந்து செக்குடு மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன மிரர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து ஒரு கிராண்டான ஒர்க் வந்து நம்மளால் பண்ணவும் முடியும். ப்ளஸ் இதோட ஒர்க்கும் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிரர் ஒர்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வர டேஸில் வந்து நான் வந்து ஃப்ரீ ஆன்லைன் பேசிக் ஒர்க் ஷாப் வந்து ஒரு 10 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸில் ஆரி கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சைஸ் வந்து சும்மா அதை சுற்றி சிம்பிளாக நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டாலே வந்து முடிஞ்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.